செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரை பாடுவோம். வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் பாடுவோம். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் அவரை, இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம், பாடுவோம். வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் நாமத்தினால எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஒருமனப்பட்டு செய்கிற ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன், மாட்சிமை உள்ள தேவன் நம் மத்தியில் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் சந்திக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம் மத்தியில் பிரசன்னராய் ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்களை நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் மாட்சிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். சத்துவம் அவருடைய கையில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கு எல்லாம் பாத்திரரே என்று பாடும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமை
மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. சேர்ந்து பாடுவோமாக. துதி மகிமைக்கெல்லாம் பாத்திரரே, என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை யாவரும் கையில சேர்த்து ஆண்டவரை தொழுது கொள்வோமாக. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. அவரை உயர்த்துவமாக. பேர்புகழும் கைத்தறி பாடும். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. ஆராதனை மேன்மைப்படுத்துகிற தேவனுக்கு ஆராதனை. மகத்துவம் உள்ள தேவனுக்கு ஆராதனை. மாட்சிமை உள்ள தேவனுக்கு ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே. ஆமென். எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. உணர்ந்து பாடுமா. ஆமென். உம்மால் ஆகுமே. ஆராதனை அவர் ஒருவருக்கே ஆராதனை. Let your name alone be glorified in this morning, Lord. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிறவர், விடுதலையை தருகிறவருக்கு ஆராதனை. ஆமென். ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கையில ஊற்றி சொல்லுமா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள ஈசாயின் வீட்டுக்கு போன பொழுது அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவன் நிற்க வைத்தான்.
சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் இவரா? இல்லை, நான் தெரிந்து கொள்ளுகிறவன் இவன் இல்லை என்று சொல்லி எல்லாரையும் ஆண்டவர் சொன்ன பிறகு, உனக்கு இவ்வளவுதானா பிள்ளைகள்? இல்லை, எனக்கு இன்னொரு இளைய மகன் ஒருவன் இருக்கிறான். தகப்பனால மறக்கப்பட்டவன் தாவீது தூரத்துல இருந்தான். அவன் தகப்பன் நினைச்சா இந்த சம்பவத்துக்கும் தாவீதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தான் நினைச்சாரு. ஆனா தாவீதை அவனுடைய சரீரத்தின்படி தகப்பன் மறந்தாலும் பரம தகப்பன் மறக்கவே இல்லை. அவனை ஆண்டவர் சரியாய் கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவனை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாரிலும் இளையவன், மறக்கப்பட்டவன், சாதாரணமானவன். ஆனால் அவன் மேலதான் ஆண்டவருடைய கண்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களோ, நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கு. ஹல்லேலூயா. யார் நம்மை மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோமாக. அவர் வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றோ எனக்கு இல்லை என்று சொல்லி பாடி நம் ஆண்டவர் உயர்த்துவோமாக. எல்லாரும் கைகளை தருவோமா? வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். பாடுங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன். சந்தோஷமா நல்லா கைத்தடி பாடும். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஒரு வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இப்போ ஒரு முறை நாம் பாடும்போது நம்ம கையில பைபிள் எடுத்து ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் சொல்லி இந்த வேதத்தை உயர்த்தி பிடித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தை தான் நான் சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தெரியும்படி நாம் பாடுவோமா? மறுபடியும் ஒரு முறை பாடும். கர்த்தர் நல்லவர். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் பாடுவோம். என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கைத்தடி பாடும். யெகோவா ஈரே எந்தன் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே
தேவா. நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுமா? God is with us. Hallelujah. என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்தன் தேவா. தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராபா எந்தன் தேவா. என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்தன் தேவா. தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராபா எந்தன் தேவா. என்னாலும் சுகம் தருவீரே. கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:5 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீர் மாத்திரம் எனக்கு பரிகாரி என்று சொல்லி நம்ம ஆண்டவர் உயர்த்துவமாக. ஹல்லேலூயா. என்ன துன்பங்கள் வாதைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரே பரிகாரி. ஆமென். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஓ இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் எல்லாரும் கைத்தட்டி பாடும். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இப்ப ராஜா என் பரிகாரி. கன்ஃபஸ் பண்ணுமா? இப்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி. அவர் நாமத்தை சொல்லுவோம், உச்சரிப்போம். என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் வந்தாலும், ஜனமே என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. ஜனமே என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஜனம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஜனமா இருக்கிறபடினால எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகல் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு ஒருபோது விலகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே.
அவனுடைய அன்பை கொஞ்சம் நினைப்போமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. பாடுமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, ஆமென். சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் என்னை கைவிடாதவரே, எந்த நிலையிலும் என்னை மறக்காத தேவனே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறைய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்க்குமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனையோ பாவத்தில் நிறைந்து உமக்கு விரோதமாய் இருந்த எங்களை தேடி வந்தவரே, உம்மை அறியாத நிலையில் இருந்த எங்களை தேடி வந்தவரே, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே. அன்றைக்கு ஒரு பாவத்தில் பிடிப்பட்ட பெண்ணை உலகமாக்கினைக்குள்ளாக தீர்க்க தான் நினைத்தது. அவள் சாக வேண்டும் என்று தான் நினைத்தது. சுற்றி இருக்கிற எல்லாரும் தண்டிக்க தான் நினைத்தார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் தான் இவள் வாழ வேண்டும் என்று நினைத்தார். நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை என்னுடைய கண்களை
கண்டது என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை தரிசித்தார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்துவமாக. நம்முடைய கண்கள் இன்றைக்கு ஆண்டவரை தரிசிக்கட்டும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஹோலி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதானில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதானில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதி. கடைசியாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே தேவ சமூகத்தில் அமைதலாய் காத்திருப்போமாக. அமைதலோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படியே உணர்கிற அந்த அனுபவம் வரட்டும். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் பரிபூர்ணமாக இருக்கிறது. அவர் நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட நின்று, நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம மேலே கையை வச்சு நம்மை தேற்றி கொண்டிருப்பாரானால் எப்படி இருக்கும்? ஆம், அவர் தேற்றுகிற தேவன் தானே. அவருக்கு தேற்றரவாளன் என்ற ஒரு பேர் உண்டல்லவா? இந்த நேரத்தில் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். என்ன கவலையோடு நீங்கள் நின்னாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, இந்த காலையில் என்ன வேதனையோடு இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில் அந்த ஆவியானவர் உங்களுக்குள் உலாவி உங்கள் பக்கத்தில் நின்று தடவி கொடுத்து உங்களை பலப்படுத்தும்படி இந்த ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து, நீர் என் கோட்டை ஆண்டவரே, நீர் என் தேவன் ஆண்டவரே, நான் நம்பியிருக்கிறவர். திரும்பவும் சொல்லுங்கள், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன். என் வாழ்க்கையில் நீர், நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் சபை ஃபுல்லாக சொல்லுங்கள், நான் உண்மையை தான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. நீ தான் எனக்கு கோட்டை, நீ தான் என் தேவன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நான் நம்பியிருக்கிறேன், உம்மை நான் நம்பியிருக்கிறேன். இந்த காலை வேளையில் இயேசுவே உம்மை நான் நம்பியிருக்கிறேன், உம்மை நான் நம்பியிருக்கிறேன். ஆவியானவரே உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை தான் நம்பியிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பியிருக்கிறேன். என் குடும்ப வாழ்க்கையில் உம்மை நம்பியிருக்கிறேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்மை நம்பியிருக்கிறேன், என் வேலை ஸ்தலத்தில் உண்மை நம்பி இருக்கிறேன், என் பள்ளிக்கூட வாழ்க்கையில உண்மை நம்பி இருக்கிறேன், என் காலேஜோடைய லைஃப்ல என்ன நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான் என் கோட்டை ஆண்டவரே. என்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிற
கோட்டையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்பட முடியாது. இயேசுவே, நீர் என் கோட்டையாய் இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்பிதான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. உம்மை முழு மனதோடு நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, பிசாசே, நீர் எனக்கு விரோதமாய் எழும்பி வர முடியாது. எனக்கு விரோதமாய் இந்த காலை வேளையில நீ எழும்பி வருவாயானால் கர்த்தர் என் கோட்டையாய் இருக்கிறார், என் தேவனாய் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னை ஒன்று செய்ய முடியாது. வியாதியே, நீ எனக்கு ஒன்று செய்ய முடியாது. என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் என் கோட்டையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நான் நம்பி இருக்கிறதுனால எந்த வியாதியும், எந்த போராட்டமும், எந்த ஆபத்துகளும் என்னை ஒன்று செய்ய முடியாது. என்னை ஒன்று செய்ய முடியாது. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆளுகை செய்து என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நேரத்தில் அப்படியே உணர்வமாக உங்க சரீரத்துக்குள்ள நல்ல சுகத்தையும், உங்களுக்குள்ள நல்ல பலத்தையும், உங்க மனதுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி ஒரு சந்தோஷத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். உங்களுக்குள் களி கூறுதல் உண்டாய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்குள் களி கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்குள் களி கூறுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த களி கூறுதல் உங்களுக்குள்ள உண்டாகிறது. உங்க சரீரத்தில் உணருங்கள். வியாதிகள் சுகமாகிறதை உணருங்கள். பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகிறதை உணருங்கள். வேதனைகள் மாறி போகிறதை உணருங்கள். எல்லா ஆபத்தும் உங்களை விட்டு விலகி போகிறதை உணருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் வியாதி பலவீனம் இருக்குதோ, உங்க கரத்தை உங்க மனதின் மேல வைத்து கொடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயத்தின் மேல அந்த கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள பூரண சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையை கொடுக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எழுதி கொடுத்தவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சூர்யா ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, அவளுக்கு நல்ல சுகம் உண்டாக. பிரபா தலைவலி சுகமாக. ஷாரன் குழந்தை பாக்கியம் உண்டாக. சாமியில் அவள் பூர்ண சுகம் பெற்று நல்லா நடக்கணும். கணபதி கடன் பிரச்சனை மாறணும். கனிமொழி பூர்ண சுகம் பெற. சாந்தமா அவர்கள் தலையில் உள்ள கட்டி மறைந்து போக முடியும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சுதாகர் குடிப்பழக்கம் மாற. அமல்ராஜ் குடிப்பழக்கம் மாற. செல்வம் குடி கடன் பிரச்சனை எல்லாம் மாறி போக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷாரன் ரௌசிகா பரிபூர்ண சுகம் பெற. ஷகீனா கடும் ஜுரம் சுகமாக. துனியா ஜுரம் நீங்க. செல்வி கால் வீங்கி இருக்குது, 6 மாதமாய் கஷ்டப்படுகிறாள். இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு பூர்ண சுகம் உண்டாவதாக. கீர்த்தனா நரம்பு பிரச்சனை மாற. அமோஸ் ஜூரம் நீங்கி பரிபூர்ண சுகம் பெற. தனலட்சுமி மாமியார் பரிபூர்ண சுகம் பெற. பாரதி கேன்சர் கட்டி இயேசுவின் நாமத்தினால அது உடைந்து போகட்டும். பூர்ண சுகத்தை தேவன் கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுஜா கிட்னி செயலிழந்து உள்ளது. இயேசுவின் நாமத்தினால அது பரிபூர்ணப்பட. மறுபடியும் இயேசுவின் ரத்தம் அங்கு பூசப்பட, அது செயல்பட தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. கிறிஸ்டியன் குடிப்பழக்கம் மாற. சத்யா வினோத் குழந்தை பாக்கியம் பெற. பத்மா குடும்பம் சமாதானம் உண்டாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எழுதி கொடுத்த அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நின்று கொண்டிருக்கிற வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் நீர் இந்த நேரத்தில் இறங்கி சுகத்தை கொடுத்து பிரச்சனைகளை மாற்றி, மனவேதனைகளெல்லாம் மாற்றி, கவலையெல்லாம் மாற்றி, போராட்டங்களை மாற்றி, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். சார்லஸ்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர் கீழ்கடலையில் இருக்கிற அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் வரை எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவளுக்கு நீர் ஆறுதலை கொடுக்க முடியும். அந்த குடும்பத்துக்கு இயேசுவே நீர் ஆறுதலாக இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. நல்ல ஒரு சாட்சி. லிடியா MBBS படித்து பாஸ் செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 10th +2 11th மற்றும் ஏதாவது பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் இருப்பீங்கன்னா நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. பிதாவே, உங்களை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நேரில் அவர்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நல்ல பரீட்சை எழுத அவங்களை ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. ஏதாயிலும் பலவீனங்கள் அவளை இருக்குமானால் இந்த நேரத்தில் அவளை விட்டு விலகட்டும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவளுக்கு விலகி போகட்டும். இயேசுவே, நல்லா படிக்கிறது கிருபை கொடுங்க. எனக்கு மறந்து போது சொல்றவங்களுக்கு தேவனை ஞாபக சக்தியை நீ தருவீராக. மறந்தவைகள் திரும்பவும் ஞாபகத்துக்குள்ள வரும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பயப்படுகிற பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். நல்ல மார்க் எடுக்க என் ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய தயவு அந்த பிள்ளைகள் மேல இருப்பதாக. நீ தொடர்ந்து நடத்தும்.
ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அப்படியே உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட புதிதாய் வந்தவர்கள், இன்றைக்கு தான் இந்த ஆணைக்கு புதிதாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு கூர்ந்து கை உயர்த்தி காண்பிக்க முடியும் அன்பாக கேட்குறோம். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கை உயர்த்தி காண்பீங்கள். புதிதாய் வந்தவர்கள், இன்றைக்கு தான் இந்த ஆணைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காண்பீங்க. கை உயர்த்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்க முடியும் அன்பாக கேட்குறோம். வாலண்டியர்ஸ் நீங்கள் தயவுசெய்து அவங்களுக்கு உதவி செய்து கொஞ்சம் முன்னாடி வரும்படி அன்பாக கேட்குறோம். சீக்கிரமாய் முன்னாடியே வாருங்க. புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் முன்னாடி வாங்க. உங்களோட பேசுவதற்கு வாஞ்சியாக இருக்கிறோம், உங்களுக்கு ஜெபம் பண்ண வாஞ்சியாக இருக்கிறோம். நீங்கள் சீக்கிரமாய் முன்னாடி வரும்படி அன்பாக கேட்குறோம். அதே நேரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாய் வந்தவர்கள் அல்லது ஞானஸ்நானம் நான் எடுக்கணும்னு விருப்பப்படுகிறவர்கள் நீங்கள் தயவு கூர்ந்து வாருங்கள். உங்களுக்கும் வகுப்புகள் உண்டு, நீங்கள் வகுப்புகளில் படிக்கணும். ஆகியனால் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன்னாடி வரும்படி அன்பாக கேட்குறோம். சீக்கிரமாக வாருங்கள். ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாய் வந்தவர்களும் ஞானஸ்நானம் படிக்க விருப்பப்பட்டவர்களும் வாங்க. புதிதாய் வந்தவர்களும் சீக்கிரமாய் வாருங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து அவளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, புதியவர்கள் அநேக பேர் வருவதற்கு அவளை கர்த்தர் கிருபை பாராட்டும்படி அவங்க கண்களை திறக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்களுக்காக நம் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் வந்த புதியவர்களுக்காக, ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாய் வந்தவர்களுக்காக அல்லது ஞானஸ்நானம் படிக்க வந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இருப்பதாக. அவளை ஆசீர்வதியும், அவளை பலப்படுத்தும். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களை கொண்டு போவாங்க. இப்போ அப்படி பேசிட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் திரும்பி வரலாம். இப்பொழுது அறிவிப்புகளை போடும்படி அன்பாக கேட்கிறேன். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி, 9:30 மணி மற்றும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். வாலிபர் ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:15 மணிக்கு NRCC லைவ் சென்டரில் நடைபெறும். வாலிபர் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வருகிற புதன்கிழமை 15ஆம் தேதி காலை 6 மணிக்கு நடைபெறும். 40 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. தினமும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். சபையார் தவறாமல் ஜெபிக்க வாருங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 984040977774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். சில முக்கிய அறிவிப்புகளை கவனிப்போம். 40 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை நீங்கள் உபவாசம் எடுத்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் இந்த உடன்படிக்கை ஜெபம் நடைபெறும். தினமும் காலை 10:30 மணிக்கு 10:30 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். அதே போல் NLG-லும் வைத்து நடைபெறும். நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15 மணிக்கு NLCC லைஃப் சென்டரில் வைத்து வாலிபர் கூட்டம் நடைபெறும். அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த கோவிலம்பாக்கத்தில் வசிக்கும் திரு வீரபத்ரன் அவர்களின் மகள் செல்வகுமார் அவர்களுக்கும், மேல்காரணை நித்திய வாசல் ஜெப வீடு சேர்ந்த திரு முருகன் லேட் அவர்களின் மகள் டான்சி என்ற ஹேமலதா அவர்களுக்கும் இம்மாதம் 13ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. 2வது திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திரு ஜி தாமஸ் அவர்களின் மகள் எமிமால் கரோலினா அவர்களுக்கும், நம்பிக்கை வாழ்வு திருச்சபை மேப்பூர் சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்களின் மகன் பிரசன்னகுமார் அவர்களுக்கும் இம்மாதம் 16ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேலே அறிவிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவதில் ஏதேனும் நியாயமான தடைகள் இருந்தால் அதை சபைக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தும்படி அன்பாக கேட்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் அந்த உடன்படிக்கை ஜெபத்தை குறித்த சாட்சியை போடும்படி அன்பாக கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நவம்பர் மந்த்லேருந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டேலி கிளாஸ் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரெண்டுமே டபுள் மைண்டாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எனக்கு நிறைய இன்டர்வியூக்கு போனால் எந்த வேலையுமே எனக்கு கிடைக்கவே இல்லை, எதுவும் செட் ஆகலை. சரி, உடன்படிக்கை ஜபத்துலேயும் நான் வச்சேன், ஏசப்பா என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போன வாரம் திங்கக்கிழமை கூட வந்து மனக்குழப்பத்தோடு வந்து தான் இங்கே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் எங்கள் மாமிக்கிட்டேருந்து வந்துச்சு. இது மாதிரி வந்து டேலி கோர்ஸ் வந்து அண்ணா நகரில் ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. 10,000 11,000 படிக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஏசப்பா வந்து ஃப்ரீயாகவே படிக்க கிருபை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானம் வேணும்னு நான் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது கடந்த ஒரு 2 மாதமாக வந்து எங்கள் குடும்பத்தில் நல்ல சமாதானத்தோடு தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நாங்கள் சமாதானமாக நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இருக்கோம். அதுக்கு ஏசப்பாக்கு தான் நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் பேர் வந்து மிஸ்ஸஸ் மேரி பாப்பையா. நான் ஜாமக்கார ஜபம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு எனக்கு உடலில் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்தது. அது வந்து பிரெயின் ஹேமரேஜ்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். நான் இறந்து போயிருப்பேன். கை கால் எல்லாமே குழஞ்சிக்கிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரேயர் தான். அப்சர்வேஷனில் வச்சாங்க 24 hours. இட் வாஸ் அ மிராக்கிள் டன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் என்னை சீர்படுத்தி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறதுனால கொண்டாட கோடி சோத்திரம். கர்த்தர் பரிசுத்த நாமத்தை சோத்திரம். என் தங்கச்சி பொண்ணு சனிக்கிழமை நைட்டே என்ன ஆச்சுன்னே தெரியல. அவளுக்கு கோல்டுனால ஜுரம், ஞாயிற்றுக்கிழமை வர முடியாமல் சூழ்நிலை. ஆனாலும் நான் மண்டே காலையில் வந்து நானும் தேவனாலும் இங்கே கிரானில் போயிட்டு ஜபம் பண்ணேன். கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணேன் பாப்பாக்காக. அவளுக்கு அடிக்கடிக்கு மழை வருது சொன்னால் சளினால் ஜுரம். ஐசப்பா எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் எங்களுக்கு பரம வைத்தர், நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டேன். அதே போல் ஆண்டவர் பிள்ளைக்கு தொட்டு சுகம் கொடுத்தாரு. ஏசப்பாக்கு கொடா கோடி நன்றி. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக நல்ல கரங்களை தட்டி நல்ல சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் தயவு கூர்ந்து உடன்படிக்கை ஜெபம் நானும் என் தேவனும் ஜாமக்கார ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அதே போல் தலைமை போதுகிற அவளுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க இந்த நேரத்தில் வெளி இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காகவும் சரீரத்தில் நல்ல சுகம் இருக்க, அதே போல் துணைவியார் அவளுக்கும் நல்ல சுகம் இருக்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவையும் நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதற்காக நேரம் எடுத்து வந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுவீராக. தலைமை போதகர் அவர்களையும் அவள் துணைவையாரும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவங்க செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் அவளுக்கு பலப்படுத்தி அபிஷேகத்தினால் நிறைத்து ஆண்டவரே அந்த ஊழியத்தை நல்லா நிறைவேற்ற அவளுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணோம். கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ணுறோம். அதை நீர் ஆசீர்வதித்து அதை சீக்கிரமாய் நடத்தி முடிக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் நம்ம மத்தியில் பாஸ்டர் பென் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். நம்ம நல்ல கரங்களை தட்டி அவனை நாம் வரவேற்போமா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்றைக்கு அவருடைய பிரசனம் நம்ம மத்தியில் இறங்கி வந்து அளவில்லாமல் தொடும்படியாகவும் நல்லா நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை வார்த்தையினால் நீ நிரப்புவீராக, உங்களுடைய பலத்தினால் நிரப்புவீராக, உடைய பிரச்சனத்தினால இந்த காலவேளையில் நிரப்புவீராகப்பா. உடைய வல்லமை இந்த காலவேளையில் இறங்கி வரட்டும், எங்கள் மத்தியில் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் அப்பா. எங்களுக்கு நீர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறது. உடைய வல்லமை இந்த காலவேளையில் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றே, நீர் பெரிய காரியங்களை அன்றே எங்கள் சபையில் நீர் செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தோம் உம் சமூகம், நம்புகிறேன் உம் சமூகம் என்று சொல்கிற பாடலை நம்ம சேர்ந்து நம்ம பாடுவோம். அப்படியே கண்ணில் மூடி ஒரு ஜெப சிந்தனையோடு உடைய வார்த்தையின் வல்லமையில் இன்றைக்கு நடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்பு
நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டே சொல்லுவோம் சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே வாக்குத்தத்தம் செய்தவரே வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு சொல்லுவோம் வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிகுத்தது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு மறுபடியும் சொல்லுவோமா பாதைக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிகுந்தது ஆற்றல் மிகுந்தது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் வசனம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா சொல்லுவோமா உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் பாதைக்கு தீபம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிகுந்தது அவருடைய வல்லமை ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிகுந்த ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் இந்த கால வேளையிலையும் அப்பா உடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நீர் வழி நடத்துவீராக உடைய பிரசனை இந்த கால வேளையில் அளவில்லாமல் எங்களுடைய சபையை நிரப்பட்டோம்ப்பா உடைய வாழ்க்கையை நிரப்பட்டோம் உமக்கு எல்லா துதியும் கணத்தை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவர் நிச்சயமாக கேட்கிறார் ஒவ்வொரு நாளும் இங்கே அநேகர் வந்து ஜெபிக்கிறீங்க அநேகர் இந்த இடத்துல இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுகிறீங்க ஆண்டவருடைய பிரசனம் இந்த இடத்துல அளவில்லாமல் மூடிக்கொண்டு இருக்கிறது நல்ல காரியங்கள் நம்முடைய சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது நாளைக்கு நேற்று சில முக்கியமான காரியங்கள் இந்த சபைக்கு எதிராகவும் இந்த லேண்டுகளுக்கு எதிராகவும் வந்த காரியங்களை ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2011 வருஷம் இந்த இடத்த வந்து எல்லாம் முற்றுகையிட்டு எதுவுமே இந்த இடத்துல நடக்க முடியாதபடி இந்த இடத்த முற்றுகையிட்டு அநேக போர்டுகள்லாம் வச்சுட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு ஜெபித்த ஜெபங்கள், அன்றைக்கு வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபித்த ஜெபங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 10-11 வருஷங்கள் கழித்தும் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில விழவே விழாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 4 முக்கியமான காரியங்களை இந்த ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 5 காரியங்கள், 4 இல்லை 5 காரியங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நல்ல வல்லமையோடு வந்து அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. 5 different situations in the word of God where the word of God amazed, or there was something spectacular that happened among the people. 5 வித்தியாசமான சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய வார்த்தை அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஒரு பெரிய மாறுதலையும் உண்டாக்குற ஒரு சூழ்நிலைகள், 5 சூழ்நிலைகள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 6லிருந்து 12வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அங்க பவுல் ஒரு அதிபதிக்கு முன்பதாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கும் போது, எலிமாஸ் என்ற ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை புரட்டி போடும்படியாகவும், அவர் இந்த அதிபதி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப விடாதபடியும் அவன் அங்க தடையை உண்டாக்கும்படியாக அவன் எலிமாஸ் அந்த இடத்துல செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீ இந்த வார்த்தை வர விடாதபடி நீ தடை பண்ணி போடுகிறனால ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வரும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக அவனுடைய கண்கள் குருடாகி போய், இதை பார்த்த உடனே அந்த அதிபதி, நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன். அந்த 12வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை வரும்போது அதிசயங்கள் நடைபெற வேண்டும், அற்புதங்கள் நடைபெற வேண்டும். இந்த வார்த்தை ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை, இந்த பைபிள்ல ஏதோ பிரிண்ட் அடிக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம யோசிக்காதபடி, உண்மையாக வல்லமை உள்ள வார்த்தை, அது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை வரும்போது அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் மக்கள் மத்தியில் உண்டாக்கும். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். ஒரு நாளும் கீழே விழாது. அது செய்கிற வேலையை அது துரிதமாக செய்யும். 2வது காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். Second thing that I want to mention today is that the word of God spreads. தேவனுடைய வார்த்தை விருத்தி அடையும். ஏதோ கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா இருக்கிற வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தை ஆச்சரியம் உள்ளது, முதலாவது. 2வது, தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைகிறது. மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை, மக்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை, மக்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை, மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை உண்டாக்குகிற தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. இந்த சென்னை பட்டணத்தில் நீங்கள் இப்படி ஆலயத்தில் கூடி வரும்போது வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை இந்த தேசத்திலையும் இந்த பட்டணத்திலையும் விருத்தி அடையும்படியாக நல்லா ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய சபையில் ஒரு நல்ல ஒரு சாட்சி உண்டு. 1980வது வருஷத்தில் இந்த குரோம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு சகோதரி, கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க நம்முடைய சபையை நோக்கி, சின்னமலையில் இருக்கிற இடத்தை நோக்கி, அப்போ பைபிள் மேரத்தான் அப்படின்னு சொல்லி பைபிளை காலையிலையும் மாலையிலையும் நைட்லேயும் தொடர்ந்து படித்து ஒரே வாரத்தில் முழு
பைபிளையும் படிக்கிற ஒரு ஈவெண்ட் ஒன்று நம்முடைய சபையில் நடைபெற்றது. ஒரு மைக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக வைத்து காலையிலும் மாலையிலையும் நைட்டு வரைக்கும் படித்து 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 இந்த வார்த்தையை படிக்கிற இதை நம்முடைய சபையில் வைத்திருந்தோம். 1981 அந்த டைமில். அப்பொழுது பஸ் ஸ்டாண்டில் நடந்து போய் கொண்டிருந்த ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், குரோம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், அவங்க சிஸ்டர் லலிதா என்றவங்க, அவங்க இப்போ அவங்க மறித்து விட்டாங்க பல வருஷம் முன்பதாக. அவங்க இந்த வார்த்தையை கேட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக நடந்து போகும்போது அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரால் தொடப்பட்டு அவங்களுடைய இருதயம் மாறி ஒரு பெரிய ஜெப வீரராக அநேக வருஷம் நம்முடைய சபையில் இருந்து அவங்க ஜெபத்தை நடத்தி ஜெபத்தில் நல்லா உறுதியாக இருந்து பாஸ்டர்ஸோடையும் சேர்ந்து நம்முடைய சபையிலையும் சேர்ந்து நல்லா ஜெப வீரராக இருந்து அவங்க வெற்றிகரமாக மறித்து போனாங்க. இன்னும் இங்கே இந்த இடத்துல நங்கநல்லூர் பகுதியில் உள்ள நிறைய பேர் அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தையை கொண்டு அதிசயத்தை செய்த ஒரு சாட்சி நம்முடைய சபையில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சிஸ்டர் லலிதாவை தெரியும் என்று தெரியல, ஆனால் அவங்க அநேக வருஷங்களாக ஜெபத்தில் நிற்கிறவர்களாக, ஜெபத்தில் தரிக்கிறவர்களாக, ஒரு ஜெப வீராங்கனையாக நம்முடைய சபையில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அநேக இடங்களுக்கு பரவ வேண்டும். ஆமென். சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் நம்முடைய சபையில் மறுபடியும் செய்ய வேண்டும். அநேக அற்புதங்களை நடக்கிறத நம்ம காண வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது. லூக்கா 4வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 36வது வசனத்தை பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் படிக்கும்படியா கேட்கிறேன். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. 36வது வசனத்தை படிப்போம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளை அவர் கட்டளையிட்டார். அதிகாரம் உள்ள வார்த்தையை நம்ம வைத்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. நீங்க எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நீங்க நடந்து போகிறீர்களோ, எப்பெல்லாம் அந்த வார்த்தையை எடுத்து ஒரு இடத்துல நீங்க சொல்லுகிறீர்களோ, அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருக்கும். பிசாசுகள் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏதாவது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை இருக்கிற வேளைகளில் தேவனுடைய வார்த்தை வரும்போது அங்க அதிகாரம் உள்ளதாக, வல்லமை உள்ளதாக, மக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த இடத்துல வரும். நிறைய முறை நான் இந்த வண்டியில நம்ம மற்ற ஆட்களோட போகும்போது, அதாவது நம்ம கிறிஸ்தவ இல்லாத மற்ற ஆட்களோட போகும்போது சில டைம் இந்த ஆட்டோலாம் வசனம் போட்டிருக்கோம். இந்த வசனம் உங்க பைபிள்லையா இருக்கு அப்படின்னு பார்த்து கேட்பாங்க. இந்த வசனம் பார்த்தா பைபிள்லையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கே, ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க பைபிள்ல இருக்கு, எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வார்த்தை உங்களுடைய பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. அது இருதயத்துல போய் அதோடைய கிரியையை அது செய்யும். பிசாசு அந்த இடத்துல நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தை வரும்போது பிசாசு அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் அதிகாரமும் அந்த இடத்துல கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் 3 மணிக்கு எழும்பி, ஆண்டவரே இது உம்முடைய தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி ஆண்டவர் பைபிளில் கையை வைத்து ஜெபித்து ஆண்டவர் அவருடைய சூழ்நிலையை மாற்றி போட்டு பெரிய காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாங்க. அவர் ஒரு நாள் நம்ம எப்படியாவது ஒரு நாள் சாட்சிக்கு கூப்பிட்டு, ஒரு நாள் வாலிபர் மத்தியில் சாட்சிக்கு, பிஸ்னஸ்மேன் மத்தியில் சாட்சிக்கு கொண்டு வரணும்னு யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர்
வார்த்தையை பிடித்து நம்ம ஜெபிக்கும் போது அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துல அதிகாரத்தை உண்டாக்குறார். ஆண்டவர் அந்த சூழ்நிலை மாற்றி அமைக்க அவர் போதுமானவர் என்று அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் வார்த்தையினால கொண்டு வருவார். 4வது காரியம், நெகேமியா 8வது அதிகாரம் 8-9 வசனத்தை பார்க்கும்போது வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் உணர்த்துகிறதாக இருக்கிறது. ஆமென். The word of God brings conviction amongst the people. நெகேமியா 8வது அதிகாரம் 8-9. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷதா என்னப்பட்ட நெகேமியாவும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளங்க காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது அவங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நிறைவேற அவங்க அதை கண்கூடா பார்க்கும்போது அவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நின்ன ஜனங்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது கண்களில் கண்ணீர் வந்துடுச்சான். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ஒரு உணர்த்துதலை உண்டாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய பைபிளையே நம்ம படிக்காதபடி அப்படி தள்ளிக்கொண்டே இருந்தோன்னா, இன்றைக்கு பைபிள் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார், உணர்த்துதலை கொண்டு வருவார். பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து கொடுங்க. ரொம்ப முரட்டாட்டம் பண்ணி கொண்டும் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படியாவது படிக்கிறதுக்கு, அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் உணர்த்த ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு எப்படியாவது தொட ஆரம்பிக்கும். அவங்க இருக்கிற சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை சென்று ஒரு மாறுதலை உண்டாக்கும். 5வது காரியம், தேவனுடைய வார்த்தை ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குகிற வார்த்தையாக இருக்குது. 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 26-28 வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் நீங்க படிங்க பிரதர். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவின் இடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக பணிந்து நீ உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக நீ அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தையை கேட்டதின் நிமித்தமாக அவனுடைய இருதயம் இளகி. இந்த யோசியா என்ற ராஜா தேவனுடைய வார்த்தை அநேக நாட்களாக தேவனுடைய ஆலயத்திலே இல்லாதபடி காணாமல் போயிற்று. மறுபடியும் இந்த தேவனுடைய வார்த்தையை அவங்க கண்டுபிடித்து ராஜாவுக்கு முன்பதாக போய் படிக்கும்போது அவனுடைய இருதயம், இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் இளகி போய் அவன் வஸ்திரத்தை கிழித்து ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து அவனுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தான். இந்த காரியத்தை அவன் செய்த நிமித்தமாக அந்த 28வது வசனம் கடைசி வசனத்தை படிங்க. இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் இந்த குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட, இவன் செய்த காரியத்தின் நிமித்தமாக, அவன் மனம் திரும்புதல் நிமித்தமாக அங்க வரப்போகிற அழிவில் இருந்து ஆண்டவர் அவனை பாதுகாத்து கொண்டார். உன்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது? உன்னுடைய இருதயம், how does your heart respond to the word of God? 5 வித்தியாசமான சூழ்நிலைகளில் வித்தியாசமாக இந்த வார்த்தை கிரியை செய்த நம்ம இந்த இடத்துல கண்டோம். முதலாவது ஆச்சரியப்பட்டான் ஒருத்தன். அங்கே அதிபதி ஆச்சரியப்பட்டு தேவனுடைய வார்த்தை மேல் வாஞ்சையாக மாறினான். 2வது வார்த்தை அளவில்லாதபடி அந்த பட்டணத்தில் பரவி சென்றது. 3வது என்ன செஞ்சாங்க? தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்போது அதிகாரத்தோடும் வல்லமையோடு பிசாசுகள் ஓடுகிற ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது. 4வது அங்கே மனம்
நொந்து போய் ஆட்கள் அழ ஆரம்பிச்சாங்க. இந்த உணர்த்துதலை கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. 5வது, அவங்க மனம் திரும்புகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இரு கருக்குள்ள பட்டயமாக உள்ளந்திரையங்களை ஆராய்ந்து உள்ளந்திரையங்களை உடைத்து எறிகிற, உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு வல்லமை உள்ள ஒரு வார்த்தை. ஆமென். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 2 தீமோத்தி. எல்லாருக்கும் இந்த வார்த்தை என்று பேசினாலே இதுதான் எல்லாரும் கொண்டு வருவாங்க. 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வேத வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதாகவும் உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. The word of God does not only attack, it kind of renews. அது எல்லா காரியத்தையும் உயிர்த்து ஆராய்ந்து நம்முடைய உள்ளந்தரையங்களை அறியும்படியாக இந்த தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை ஏதோ சாதாரணமான ஏதோ பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. அது வல்லமை உள்ள, ஜீவன் உள்ளது, இரு கருக்குள்ள பட்டயமாக வல்லமையாக இறங்குகிற வல்லமையுள்ள வார்த்தை. 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16 வசனம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்ட 2 தீமோத்தி 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கவும் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. The word of God is useful for teaching, rebuking, correcting and training. இந்த தேவனுடைய வார்த்தை நல்லா படிப்பதற்கு, ஒருவருக்கொருவர் நல்லா கரெக்ட் பண்ணி கொள்வதற்கு, சீர்திருத்திக் கொள்வதற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வல்லமை உள்ள வார்த்தை. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை படிக்காமல் அநேக மாதங்களாக நம்ம கடத்தி கொண்டே இருந்தோம்னா இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை நமக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை பல ஜெனரேஷன்ஸாக யார் கையிலையும் இந்த மாதிரி இல்லை. அநேக ஆண்டுகளாக யார் கையிலையும் இதே போல் இல்லை. இப்படி மாதிரி பிரிண்டட் ஃபார்மில் யார் கையிலையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த காலகட்டத்திற்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இதில் நேரம் செலவு பண்ணுகிறவங்களுக்கு வாழ்க்கை மாறும். ஆமென். இவங்க நேரம் செலவு பண்ணுகிறவங்களுக்கு இருதயம் மாறும். இதில் அநேக நாட்களாக இதில் தரித்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அவருடைய கிரியை செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை அநேக காரியங்களுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்கு. இந்த பைபிளில் நம்ம அநேக இடங்களில் பார்க்கும்போது இந்த வார்த்தையை வித்தியாசமான காரியங்களுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்கு. நம்ம அதில் சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம், இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லாருமே சேர்ந்து நம்ம படிக்க வேண்டிய வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. இந்த வசனம் ஒரு தீபமாக, இட் இஸ் அ லைட் unto your path. நீங்க எங்க நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாக, உங்க கால்களுக்கு தீபமாக வரும், உங்க பாதைக்கு வெளிச்சமாக நிற்கும். 2வது காரியம், யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்துல 25வது வசனத்துல பார்க்கும்போது இந்த வார்த்தை ஒரு கண்ணாடியை போல இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. எதற்கு கண்ணாடிக்கு ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா, ஏதோ வசனத்தை படித்து விட்டு அதன்படி செய்யாதபடி சாதாரணமாக நீ போய்விட்டனா, இந்த கண்ணாடியை பார்த்து விட்டு அதில் நீ சீர்திருத்தி கொள்ளாதபடி
அப்படியே நீ போவதை போல. இன்னைக்கு காலையில் எல்லாருமே ரெடியாகி வரும்போது என்ன பண்ணியிருப்போம்? கண்ணாடியை பார்ப்போம். எதற்காக பார்க்குறோம்? ஏன்னா தூங்கி முழிச்ச உடனே குளிச்சுட்டு நம்ம வந்து எல்லாருமே நாங்களாம் வரத்துக்கு முன்னாடி திருப்பியும் இங்கே ஒரு கண்ணாடி வச்சுருக்குறோம். ஏன்னா இது வேர்த்து கிருத்துலாம் நிற்கும் போது, இங்கே ஸ்டேஜில் நிற்கும் போது நிறைய லைட்லாம் போட்டாங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சு, அதனால கொஞ்சம் பவுடர்லாம் எடுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரும். தப்பு கிடையாது அதனால். ஆனால் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கு, பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இந்த வார்த்தை எப்படிப்பட்டது, பைபிள் எப்படிப்பட்டது? கண்ணாடியை போல இருக்கிறது. அது கண்ணாடியை போல எதுக்காக இருக்குன்னா, நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லி அது உனக்கே வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக மாறிவிடும். உன்னுடைய உள்ளத்தை அறிகிற ஒரு வசனமாக, உன் உள்ளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக மாறும். அதனால நீங்க எல்லாருமே இந்த வார்த்தையை நம்ம வந்து எதற்காக பயன்படுத்த வேண்டும்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக நம்ம பயன்படுத்தும் போது அது வல்லமை உள்ளதாக மாறும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாக. நம்ம கேட்குற வசனத்தை ஏதோ பார்த்து விட்டு அப்படியே இன்னைக்கு கேட்டதோடு விட்டுட்டு போகாதபடி அதை நம்முடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். மூணாவது காரியம், எரேமியா 23வது வசனம், 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும், என் வார்த்தை அக்கினியை போல, கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும், சம்மட்டியை போல இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? அக்கினியை போல. அக்கினி என்ன செய்யும்? இன்னும் சுத்திகரிக்க வேண்டியது எல்லாவற்றையும் சுத்திகரிக்க. எப்படி பொண்ணை சுத்திகரிக்க முடியும்னா, இன்னும் அக்கினிக்குள்ள போய் 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 அநேக டிகிரிஸ் ஏத்த ஏத்த ஏத்ததான் பொண்ணு வந்து சுத்திகரிக்கப்படும். அதே போல பாறைகளை உடைக்க வேண்டும் என்றால், கல்லான இருதயங்களை உடைக்க வேண்டும் என்றால் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? சம்மட்டியை போல இருக்கணும். நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி அதெல்லாத்தையும் உடைத்து அதை கொண்டு வராங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சீக்கிரத்துல நம்ம வீடியோலாம் நம்ம போடுவோம்னு நினைக்கிறேன். எப்படி ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையினால. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஒரு வல்லமை உள்ள அக்னியை போலது. அவர் வார்த்தை வந்து ஒரு சம்மட்டியை போல கல்லான இருதயங்களையும் உடைத்து எரிகிற, கற்களை உடைத்து எரிகிற ஒரு சம்மட்டியை போல அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கும். லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மிடனே பேசின தேவ வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. Were not our hearts burning by the words that he was speaking? அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருந்திருக்கா? என்னைக்காவது நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பிறகு, ஓ இந்த வார்த்தை என்னை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கடந்து போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே பைக்லேயே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். வேற விதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை நம்ம வாயில் வரக்கூடாது. கார் பார்க்கு போகும்போதே, ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணும்போது, ஒரு 15-20 நிமிஷம் ஆகுது இங்கேருந்து போகும்போது. அதுக்குள்ளே இங்கே பெற்றுக்கொண்ட வார்த்தையை நம்ம விட்டு போகக்கூடாது. அதை பாதுகாத்து கொள்ளும்படியாக நம்ம ஆண்டவர் இங்கேயே நமக்கு ட்ரைனிங் கிரவுண்டாக வச்சிடறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் வந்து கொழுந்து விட்டு எரிகிற வார்த்தையினால கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்திற்குள்ள நம்ம போக வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஆண்டவர் நமக்கு தருவாராக. 4வது, தேவனுடைய வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பனையாக சொல்லியிருக்கு. லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம். தேவனுடைய வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பனையாக. இந்த விதை விதைக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள போகும்போது அது என்ன செய்யும்? வளர்ந்து வரும். வார்த்தை நமக்குள்ள வளர்ந்து வருகிற, அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பழகி கொள்ளும் போது, அது ஒவ்வொரு நாளும் அதுக்காக நம்ம ஆயத்தப்படும் போது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து வருகிறதாக, ஒரு நல்ல கனி கொடுக்கிற வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும். 5வது காரியம், வார்த்தை ஒரு பட்டயமாக நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது, இரட்சணியம் என்னும் தலைசீராவையும்
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? ஒரு பட்டயத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அது இரு கருக்குள்ள பட்டயமாகவும், அது உண்மையாகவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு வெப்பனாகவும் ஆயுதமாக ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் எசேக்கியேல் 3ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போதும், வெளிப்படுத்தல் 10ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போதும் இந்த வார்த்தை ஒரு உணவிற்கு ஒப்பினையாக சொல்லியிருக்கு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பருகுகிற, ஒவ்வொரு நாளும் அதை உட்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்கு நம்ம வர வேண்டும். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. அதே போல ஆவிக்குரிய மனிதன் வளர்ந்து வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பருக வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உபாகமம் 32ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை அது மழை போல பொழிகிற வார்த்தையாக இருக்கிறது. உபாகமம் 32:2வது வசனம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனமும் இறங்கும். பனித்துளிகளுக்கு ஒப்பனையா சொல்லியிருக்கு, மழைக்கு ஒப்பனையா சொல்லியிருக்கு. எப்படி எல்லா அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாவற்றையும் மழையினால நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமென். நம்முடைய இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்ம படிப்போம்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமாங்க. ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுவிட்டு அப்படியே நாங்கள் போகாதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்கேஜ் பண்ணும்படியாக, இந்த வசனத்தோடு நாங்கள் என்கேஜ் பண்ணும்படியாக ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே எங்களை ஃபோன்களுக்கும் ஆண்டவரே மற்ற காரியங்களுக்கும் எங்கள் நேரத்தை செலவு பண்ணாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே எங்களை நீர் கடத்தி செல்வீராகப்பா. எங்களை நடத்தி செல்வீராக. உங்களுடைய பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அளவில்லாமல் வரட்டும். ஆண்டவரே நிறைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய குடும்பங்கள் மேலே நீர் வர பண்ணுவீராக. ஆசீர்வாதங்களை, வார்த்தையின் ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பத்தின் மேலே நீர் வர பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி உண்மையாகவே நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வல்லமை கொடுப்பாராக. இந்த வார்த்தை உண்மையாகவே வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் உண்டாக்குகிற ஒரு வசனமாக நம்ம மாற வேண்டும். 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை படிப்போமாக. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கு. ஆமென். மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவம் மாறும்படியாக, there must be a transformation in our life because of the power of his promises. அவருடைய வல்லமை உள்ள வாக்குத்தத்தங்களை நம்ம பிடித்து நடக்கும்போது நம்முடைய அனுதின சுபாவம் மாறும். There is a transformation that happens within our life. 1945 வருஷம் ஜப்பானுக்கு அருகே உள்ள ஒக்கினாவா என்ற பட்டணத்திற்கு அருகேல அமெரிக்கன் ட்ரூப்ஸ் போகும்போது ஒரே ஒரு கிராமத்திற்குள்ள அவங்க போனாங்களாம். அந்த கிராமம் பேர் ஷிமாபாக்கு அப்படின்ற ஒரு கிராமம். இந்த சவுத் பசிபிக்ல உள்ள ஒரு கிராமம். இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், இது செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த கிராமம் மட்டும் வித்தியாசமா இருந்துச்சான். அந்த கிராமத்திற்கு போய் கேட்டாங்களாம், எப்படி நீங்க மட்டும் வித்தியாசமா இருக்கிறீங்க, வித்தியாசமான ஆட்களா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது 30 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மிஷினரி அந்த இடத்துல கொண்டு போய் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து, 2 நாள் தான் அவர் இருந்திருக்கிறார். அங்கே 2 பேரை கூப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து,
இந்த பைபிளை நீங்கள் படிங்க, இந்த பைபிள் படி நீங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்லி அவங்க கையில் அந்த பைபிளையும் சில பாடல்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மிஷினரி ஜப்பான் தேசத்திற்கு கடந்து போய்விட்டாராம். இது நிமித்தம் இந்த 2 ஆசிரியர்கள் அந்த பைபிளை எடுத்துக்கொண்டு பைபிளுடைய வார்த்தைகளை எடுத்து அதன்படி நடக்க வேண்டும்னு சொல்லி இந்த பட்டணத்தில் அந்த கிராமத்தில் உள்ள அநேகருக்கு அவங்க போதித்து ஸ்கூல்லலாம் அதை ஒரு பாடத்திட்டமாக மாற்றி அந்த கிராமத்தை அவங்க முழுமையாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறவர்களாக மாற்றி விட்டாங்களாம். 1910 அவங்க அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள வந்த நிமித்தம் அந்த ஸ்கூல்கள், அங்கே ஹாஸ்பிட்டல்கள், அங்கே இருக்கிற எல்லாமே அந்த கிராமம் முழுமையாக இது ஏதோ ஒரு கதையல்ல, உண்மையாக நடந்த ஒரு விஷயம். தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக அந்த கிராமம் முழுவதுமாக மாறி போனதா. இன்றைக்கும் நம்ம வசிக்கிற இடம் ஆண்டவர் மாற்ற வேண்டும்னு சொல்லி அநேக நாள் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மாறுதலை அந்த இடத்துல கொண்டு வருவார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகி போகாது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த இடம் நிச்சயமாக மாறும். இந்த பைபிள் இருந்த நிமித்தமாக இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் ஜெயில் இல்லையா, எந்த விதமான விபச்சார விடுதிகளோ குடிப்பழக்கமோ எந்த விதமான டிவோர்ஸோ இல்லாதபடி நல்ல பலனோடும் சுகத்தோடும் இந்த கிராமத்தில் இருந்திருக்கிறாங்க. 1945 அப்போ அந்த கேப்டன் அந்த பட்டணத்துக்குள்ளே போன அந்த கிராமத்துக்குள்ளே போன கேப்டன் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எந்த ஆயுதத்தை வைத்து நம்ம இந்த வாரம் நம்ம ஃபைட் பண்ணுறோன்னு தெரியல, நம்ம தப்பான ஆயுதங்களை வைத்து நம்ம சண்டை போடுறோம்னு நினைக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்ம ஆட்களை நம்ம மாற்ற முடியும்னு சொல்லி அந்த கேப்டன் அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு போயிருக்கார். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவருடைய வார்த்தை சுகத்தை தருகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சங்கீதம் 107 அதிகாரம் 19-20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் உண்மையாகவே சொல்ல முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி நம்ம சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்க அநேகருடைய சாட்சிகள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம நடக்கும்போது அவருடைய சுகம் நம்முடைய வாழ்க்கையில அளவில்லாமல் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 8 அதிகாரம் 5-13 வரைக்கும் பார்க்கும்போது, 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன், ஆண்டவரே இயேசுவே, எனக்கு ஒரு வார்த்தை நீங்க சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வேலைக்காரன் சுகமடைந்தான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும், எங்களுக்கு சுகமாக்கும்படியாக ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும்னு சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் போது அவருடைய சுகம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆமென். இன்றைக்கும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகப்படுத்துவீராக. சரீரத்தில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை யாராவது நம்முடைய உற்றார் உறவினர் யாராவது சுகத்தோடு பலவீனத்தோடு இருந்தாங்கன்னா, இன்றைக்கு தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் போது அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிற தேவன். ஆமென். 3வது, தேவனுடைய வார்த்தை எதிரிகளை முறியடிக்கிற வார்த்தை. மத்தேயு 8 அதிகாரம் 16 நம்ம பார்க்கும்போது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். ஒரு 2 பேர் அல்ல, சில இடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனனால அவர் அநேக கிரியைகளை செய்ய முடியாமல் போயிட்டுன்னு சொல்லி இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால சுகமாக்கினார், எதிரியை முறியடித்தார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால மத்தேயு 4வது அதிகாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, லூக்கா 4வது அதிகாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக பிசாசை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கும். ஆமென். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து அவருடைய அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். யார் காதுள்ளவன் கேட்க, எதுக்காக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? அவருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். இன்றைக்கு முடியாத சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நம்ம நடக்கும்போது அங்கே விசுவாசம் பெருகும். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லும்போது 2011 நம்ம ஜெபித்த ஜெபங்கள், நம்ம மறுபடியுமாக கையெழுத்து போடப்படும் என்ற அந்த வாக்குத்தத்தம் எரேமியாவிலிருந்து எடுத்து நம்ம ஜெபித்து 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 அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புத விதமாக, ஆச்சரிய விதமாக அதை நிறைவேற்றி இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதத்தின் மையத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யக்கூடாத காரியம் இல்லை. இந்த வார்த்தை உனக்கு ஆறுதலை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கும். இந்த வார்த்தை உனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கும். இந்த வார்த்தை உனக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கும். இந்த வார்த்தை ஒரு நாளும் கீழே விழாத வார்த்தை. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நிறைய உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அளவில்லாமல் இன்றைக்கு காணப்படட்டும் என்று சொல்லி அப்படியே அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமாக. இந்த வார்த்தையை பிடித்து, நிறைய நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் எல்லாம் கூடுமாப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம பாடுவோமாக. ஜீசஸ், ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அலைமோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. உணர்ந்து சொல்லுவோம். அலைமோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நம்முடைய நங்கூரம் அவருடைய வார்த்தை இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. வார்த்தை கடலையும் அதட்டி அமைதி, அவருடைய வார்த்தை இந்த காலவேளையில இறங்கி வரட்டும். உங்க கிருபை, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க மறுபடியும் சொல்லும். உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம். ஒரு விசுவாசம் வரட்டும் இந்த காலவேளையில. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கரடுமுரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. கரடுமுரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. வழிகளில் எல்லாம்
கிருபையே என்னை தாங்கி நடத்தும், என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரே மாறி போடும். எங்கள் துக்கங்கள், எங்கள் துயரங்கள், எங்கள் வேதனைகள், எங்கள் வியாதிகள் எல்லாம் எங்களை விட்டு ஆண்டவரே மாறி போகும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசியிருந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இந்த வேதத்தை நாங்கள் தொடர்ந்து வாசிக்க, தொடர்ந்து தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் அமர்வோம். கரங்களை நம்ம காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு 2-3 குறிப்புகள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கீர்த்திகா அவருடைய தாயார் பல்லாவரத்தில் வசிக்கிற கங்காபாய் அவர்கள் கர்த்தருக்குள்ள நித்திய அடைந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் நல்ல ஆறுதலை கொடுக்க, 10th +2 எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுக்க, நம்ம இப்பொழுது கொடுக்குற காணிக்கை ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய இந்த கங்காபாயுடைய குடும்பத்துக்கு சகலவிதமான ஆறுதலின் தேவன் நல்ல ஆறுதலையும் தேர்தலையும் தாங்க, எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலிருந்தே நல்லா ஆயத்தமாக ஆண்டவரே படிக்க வேண்டிய காரியங்கள் நல்லா படிக்க, நல்ல ஞானத்தையும் நல்ல கிருபையும் நல்ல அபிஷேகத்தையும் ஆண்டவர் தருமை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வருகிற 15ஆம் தேதி புதன்கிழமை பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனையை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மனமோந்து கொடுக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை ஆண்டவர் அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. காணிக்கை சேகரிக்கும் போது தொடர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆசீர்வாத ஜெபம் முடிந்த பிறகு வெளியே நீங்கள் தயவு செய்து கடந்து செல்லும்படி கேட்கிறோம். எல்லாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணி எல்லா கரங்களை உயர்த்தி உடைய தலைமை போதற்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தில்
உம்முடைய விசேஷித்த வல்லமை, விசேஷித்த அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவளை வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்னும் பல இடங்கள் எடுத்து வாலிபர்கள் மத்தியில் வல்லமையாய் அவரை நீர் பயன்படுத்தும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கரங்களை உயர்த்தி அங்கங்கே நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த நாட்டுக்கு ஆண்டவர் நீர் மனமிறங்கும்படி உம்முடைய கிருபையை அந்த தேசத்துக்கு நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம் அப்பா. கேட்கிறவர்களாக மாத்திரம் நாங்கள் அல்ல, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள தினந்தோறும் நாங்கள் அந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்க, தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்க அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒரு உணவாக இருக்கிறது ஆண்டவரே, ஒரு சம்மட்டியாக இருக்கிறதுன்னு நாங்கள் கேட்டபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். செய்கிறதான வேலை, இந்த ஆராதனையில் வந்திருக்கவர்கள் செய்கிறதான வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் இருந்து ஆண்டு எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் முழுசும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இந்த ஆராதனை வந்து ஓடி இருப்பதாக அவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம்.